யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 10வது வசனத்திற்கு நேராக நம்முடைய மனதை திருப்பும்படி விரும்புகிறேன். Exodus 34:10 சேர்ந்த வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். இந்த வருஷத்தில் ஆண்டவர் அதிசயமான காரியங்களை, பயங்கரமான காரியங்களை நமக்கு செய்ய போகிறார். ஆமாம், எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? முதலாவது வார்த்தை, எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்கள். பிரைஸ் தி லார்ட். அப்படின்னா இது மாதிரி ஒன்று வேற எங்கேயும் என்ன செஞ்சிருக்காது, நடந்திருக்காது. அப்படி நடந்திருக்கவே முடியாத காரியத்தை நான் என்ன செய்ய போகிறேன், உனக்கு செய்ய போகிறேன் அப்படிங்கிறார். பிரைஸ் தி லார்ட். எங்கேயும் நடந்திராத காரியம். பிரைஸ் தி லார்ட். அப்போது இதில் என்ன சொல்ல வர்றாருன்னா, நல்லா விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்மை வித்தியாசப்படுத்தி காண்பிக்க விரும்புகிறார். அப்படின்னு அர்த்தம், வேற யாருக்கும் இது நடந்திருக்கிறது இல்லை, வேற எந்த குடும்பத்திலும் நடந்திருக்கிறது இல்லை, வேற எங்கேயுமே நீங்கள் கேள்விப்பட்டிருக்க முடியாது. அப்படிப்பட்ட காரியங்களை பிரைஸ் தி லார்ட் உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லுகிறான். நான் சொல்லுவேன், உங்களை சார்ந்திருக்கிறவங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்க, ஆமென், இன்னும் உங்களோடு கூட வசிக்கிறவர்கள், இவர்கள் எல்லாரும் பெற்றுக்கொள்ளாத காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் உதவி செய்வார். நான் சொல்கிறேன், உங்களோட வேலை செய்கிற ஆட்கள் அவங்க பெற முடியாத நல்ல காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். உங்கள் உறவுகளுக்குள்ளே ஸ்தோத்திரம், நீங்கள் விசேஷமான ஆட்களாக இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை பெக்யூலியராக ஸ்பெஷலாக மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். தான் வசனம் சொல்கிற வார்த்தை, எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத என்ன காரியங்களை செய்வேன், அதிசயங்களை. ஒரு ஆமென் சொல்லுங்கள். உங்கள் உயர்வு வித்தியாசமாக இருக்க போகிறது, உங்கள் வெற்றி வித்தியாசமாக இருக்க போகிறது, உங்கள் பொருளாதார நிலை வித்தியாசமாக இருக்க போகிறது, உங்களுடைய சமாதானத்தின் நிலை வித்தியாசமாக இருக்க போகிறது, உங்கள் குடும்பத்திற்கான உயர்வு அது வித்தியாசமாக இருக்க போகிறது. வசனம் அதான் சொல்லுது, எங்கேயும் பார்த்திருக்காத அப்படிப்பட்ட காரியங்களை நான் யாருக்கு செய்வேன். எத்தனை பேர் இப்படி விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கு நடக்கும் நம்புறீங்களா? என் குடும்பத்துக்கு நடக்கும் நம்புறீங்களா? நற்செய்திகளை வரிசையிலே தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிறார். நல்லதாக ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். அழகா அடுத்த ஒரு வார்த்தை இருக்குது, உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக நான் செய்வேன். யாருக்கு முன்னாடி செய்வாரா? எல்லாரும் பார்க்கும்படி செய்வார். மௌனமா இருக்கிறது இல்லை, மறைஞ்சிருக்கிறது இல்லை. இனி ஸ்தோத்திரம், தேவன் செய்கிற காரியங்கள் வெளிப்படையாக இருக்க போகிறது. பார்க்கும்படி செய்வேன் என்று சொல்கிறான். நிறைய பேர் பார்ப்பாங்க, பார்த்து சொல்லுவாங்க, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம், இதெல்லாம் உனக்கு நடந்திருக்குதுன்னு சொல்லிட்டேன். இந்த சைலண்ட் விக்டரிஸ்ங்கிறதெல்லாம் கிடையாது. சொல்லுவாங்க பாருங்க, நிறைய அதை அனுபவிச்சுட்டேன், நான் யாருக்குமே என்ன செஞ்சதில்லை, சொன்னதே இல்லை, அந்த மாதிரி இருக்க போகிறது இல்லை. நீங்கள் சொல்லாமலே நிறைய பேர் காணும்படிய நன்மைகளை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இனிமேல் அப்படி சொல்ல, இனிமேல் அதாவது மறைந்திருக்கிற வெற்றிகள் அல்ல. திருப்பி சொல்லுங்க, அடுத்த பக்கம் பார்த்து சொல்லுங்க, வெளிப்படையான ஆசீர்வாதங்களை, வெற்றிகளை ஆண்டவர் கொடுக்க போகிறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? பூமியில் உள்ள எல்லாரும் பார்ப்பார்கள், காண்பார்கள். கைகளை தட்டி நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி கேட்கிறேன். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு விசேஷம் உங்களுக்குள்ள இருக்குது, உங்களுக்குள்ள நடக்கிற அந்த நல்ல காரியங்களை எல்லாரும் என்ன செய்ய போகிறார்கள், காண போகிறார்கள். எல்லாரும் காணும்படி ஆண்டவர் அதை செய்ய போகிறார். ஸ்தோத்திரம். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லா ஜனங்களுக்கு முன்பாக. ஹல்லேலூயா. நான் இப்படி சொல்வேன் எப்பயுமே, நீங்கள் வெட்கப்பட்டு அவமானப்பட்டு கண்ணீர் விட்டு கவலையோடு வேதனையோடு இருந்ததை பார்த்த அதே ஜனங்கள் நீங்கள் வெற்றியோடு இருக்கிறதையும் காணும்படி ஆண்டவர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. நீங்கள் தோல்வி அடைந்திருந்த நேரத்தில் ஸ்தோத்திரம், உங்களை பார்த்து நிறைய பேர் ஏதாவது நல்லது நடந்துடாதான்னு யோசிச்ச நாட்கள் இருந்திருக்கும், உங்களுக்காக பரிதாபப்பட்ட நாட்கள் இருந்திருக்கும். எத்தனை பேர் இதை உண்மைன்னு சொல்றீங்க? அந்த பரிதாபப்பட்ட ஆட்களுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களுக்கு நல்ல காரியங்களை செய்ய போகிறார். அவர்கள் கண் காணும்படி செய்ய போகிறார். அவருடைய கண்கள் காணும், சொல்லுவார்கள், ஸ்தோத்திரம், கர்த்தர் உன் கூட இருக்கிறாரு, அதிசயமான காரியம் உனக்கு நடந்திருக்கிறது. கரங்களை தட்டி நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி கேட்கிறேன். பிரைஸ் தி லார்ட். சோ அழகா சொல்றாரு பாருங்க, காணும்படி செய்வேன். பிரைஸ் தி லார்ட்.
எனக்கு நடந்துருச்சு நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறது இல்லை. சிலர் சொல்லுவாங்க, நான் பெரிய பணக்காரன், நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன், நான் ரொம்ப நல்லா ஆயிட்டேன். நீங்கள் சொல்கிறதுல பிரச்சனையே கிடையாது. என்றைக்குமே நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறதுல பிரச்சனை இல்லை. அது பெரிய பெரிய சாதனை கிடையாது. ஆனால் உங்களை குறித்து நிறைய பேர் பேசணும். வசனம் சொல்கிறது நீங்கள் பேசுகிறது இல்லை, உங்களை குறித்து நிறைய பேர் பேசும்படி ஆண்டவர் செய்வார். அநேகர் காணும்படி, அநேகர் பேசும்படி ஸ்தோத்திரம் தேவன் செய்வார். நான் சொல்லுவேன், பிரைஸ் தி லார்ட், இந்த உங்கள் வாழ்க்கையில் அப்படி தான் காரியம் நடக்கும். இந்த சாட்சிங்கிறது கூட அப்படி தான் பாருங்கள். அதனால தான் நான் சொல்லுவேன், எப்பயுமே நான் சொல்கிறது இல்லை, நீங்கள் சொல்கிறது இல்லை, உங்களை குறித்து நிறைய பேர் சொல்லும்படி ஆண்டவர் உதவி செய்வார். அதுதான் தேவன் செய்கிற அற்புதமாக இருக்க போகிறது. கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவும் நான் செய்வேன். ஸ்தோத்திரம். அடுத்த ஒரு வார்த்தை, நான் ஒரு உடன்படிக்கை என்ன செய்கிறேன், பண்ணுகிறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் செய்கிறது எல்லாமே, சொல்லுங்க, கர்த்தர் செய்கிறது எல்லாமே உடன்படிக்கையின் அடிப்படையிலே செய்கிறான். இப்படி சொல்லுவேன், ஒரு மனுஷனை முதல்ல தெரிந்தெடுக்கிறாரு, அவனோடு கூட ஒரு கவனன்ட்டை ஏற்படுத்திடுறாரு, உடன்படிக்கை பண்ணிடுறாரு. ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவனோடு என்ன பண்ணாரு, உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையை ஏற்படுத்திட்டு அந்த உடன்படிக்கை என்ன செய்ய நிறைவேற்றுகிறார். ஃபஸ்ட்டு எடுக்கும் போதே ஆரம்பிக்கும் போதே துவங்கும் போது தெரிந்து கொள்ளும் போது எந்த அடிப்படையில் தான் தெரிந்து கொள்கிறார், உடன்படிக்கையின் அடிப்படையில். நான் ஒரு கவனன்ட் பேஸ்டாக தான் வேலை செய்கிற தேவனாக இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். நான் உன்னை ஸ்தோத்திரம் உறுதி கொடுக்கிறேன், நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன், நான் கொடுக்கிற வாக்கிலிருந்து என்ன செய்ய மாட்டேன், மாறவே மாட்டேன். அல்லேலூயா. அதான் கவனன்ட். திருமணம் என்பது என்ன சொல்லுங்கள், உடன்படிக்கை. பிரைஸ் தி லார்ட். நிறைய கவனன்ட் இருக்குது. பத்திரம் எழுதி கொடுக்குறது நோக்கம் என்ன, அது ஒரு கவனன்ட். பேசின பேச்சு என்ன செய்ய மாட்டோம், மாற மாட்டோம். அதுதான் உடன்படிக்கை. பத்திரம் எழுதி கொடுக்குற நோக்கம் என்ன, ஸ்தோத்திரம். இவ்வளோ காசு கொடுத்துருக்கிறீங்க, இந்த இடம் உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, சொந்தமாயிருச்சு. அதுதான் கவனன்ட், உடன்படிக்கை. அது மாற்றப்பட முடியாது. எழுதி கொடுத்துட்டா என்ன ஆகாது, நீங்கள் காசு வாங்கலைங்கிறது பிரச்சனை இல்லை, எழுதி கொடுத்துட்டாங்கனாலே முடிஞ்சு போச்சு. சொத்து அவங்க பேருக்கு என்ன செஞ்சிருச்சு, மாறிடுச்சு. இங்கே அதான் சொல்கிறேன், நான் உடன்படிக்கை பண்ணுறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உன் கூட ஒரு கவனன்ட், ஒரு பத்திரத்தை நான் போட்டுட்டேன். என்ன பத்திரம் அது, எங்கேயுமே நடக்காததை நான் உனக்கு செய்வேன்னு சொல்லி நான் ஒரு பத்திரத்தை உனக்கு எழுதி கொடுத்துருக்கிறேன். கரங்களை தட்டி நல்லா கத்திரமைப்படுத்துங்க பார்க்கலாம். நான் அதை விட்டு என்ன செய்ய மாட்டேன், மாற மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் நம்புறீங்க அதை? பாஸ்டர், எத்தனையோ பிரசங்கத்தை கேட்டாச்சு, எத்தனையோ வாக்குத்தத்தங்களை கேட்டாச்சு, எத்தனையோ மனுஷன் சொன்னதெல்லாம் கேட்டாச்சு. நான் சொல்கிறேன், மனுஷன் சொன்னதெல்லாம் மாறும். பேசின பேச்சு என்ன செய்யுது, மாறுது. எல்லாமே மாறுது. மனிதர்கள் மாறக்கூடியவர்கள். ஆனால் தேவன் சொல்கிறார், அவர் நேற்றும் இன்றும் என்றும் எப்படிப்பட்டவர், மாறாதவராக இருக்கிறார். ஒன்று உங்களுக்கு சொல்லிட்டாருன்னா, சொன்னதோடு மட்டுமல்ல, வசனம் சொல்லுது, உடன்படிக்கையவே நான் ஏற்படுத்திட்டேன், ஒரு கவனத்தை ஏற்படுத்திட்டேன். என்ன கவனன்ட் அது, ஸ்தோத்திரம். எங்கேயும் எவருக்கும் செய்யாததை நான் உனக்கு செய்வேன்னு சொல்லி உன் கூட ஒரு உடன்படிக்கையை நான் ஏற்படுத்துகிறேன். கரங்களை தட்டி நல்லா எல்லாரையும் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி கேட்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்கள். கவனன்ட், ஆமென், பிரைஸ் தி லார்ட். கீப்பிங் காட். அவர் யார், ஆமென், ஸ்தோத்திரம். உடன்படிக்கையை மீறுகிற தேவன் அல்ல, உடன்படிக்கையை என்ன செய்கிற தேவன், காப்பாற்றுகிற தேவன். மனுஷன் மாறுவான், பேச்சு மாறிடுறான், சொன்னது மாறிடுறான். நேற்று பேசின பேச்சு இன்னைக்கு இல்லை. கொடுக்குறேன்னு சொன்னாங்க, கொடுக்கறது இல்லை. செய்கிறேன்னு சொன்னால் செய்யாமல் விட்டுறான். ஏகப்பட்ட மாற்றங்கள் மனிதர்களுக்குள்ளே இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் தேவன் எப்படிப்பட்டவர், நான் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்திட்டேன்னா அதிலிருந்து நான் என்ன செய்கிறது இல்லை, மாறுகிறதே இல்லை. இந்த உடன்படிக்கைங்க ரெண்டு வசனத்தை நான் காண்பிக்கிறேன். சங்கீதம் 89 சங்கீதத்தில் 34 வசனம் சொல்லப்பட்டிருக்கு. 89 Psalms 89:34 89 34 வசனம். சங்கீதம் 89 34 வசனம். என் உடன்படிக்கையை என்ன செய்யாமலும், என் உடன்படிக்கையை நான் என்ன செய்கிறது இல்லை, மீறுகிறது இல்லை. நான் ஒரு கவனன்ட்டை மேக் பண்ணிட்டேன்னா, ஏற்படுத்திட்டேன்னா அதுலேருந்து நான் என்ன செய்ய மாட்டேன், மீற மாட்டேன். நானே உன்னை ஏற்படுத்தி நானே உன்னை என்ன செய்யறது இல்லை, மீறுகிறது இல்லை. ஏன்னா நான் யாரு, உன்னை ஏற்படுத்தி விட்டால் அதை இறுதி வரையிலும் காப்பாற்றுகிறதே அவனாக இருக்கு. உடன்படிக்கையை என்ன செய்யாமலும் மீறாமலும், என் உதடுகள் விளம்பினதை என்ன செய்யாமலும் மாற்றாமலும் இருப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அதிசயமான காரியங்களை உடன்படிக்கையின் அடிப்படையில்
உங்களுக்கு செய்கிறார். சொல்லுங்க, இந்த வருஷம் செய்வார். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் அதை பார்க்க போகிறேன். உங்களுக்கு நடக்கிறத, உங்கள் குடும்பத்தில் நடக்கிறத. எல்லோரும் என்னையே பார்த்துட்டு இருக்கிறீங்க. சிலர் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்படியே உட்காந்தீங்கன்னா ஒன்றும் நடக்காது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஸ்தோத்திரம். அவன் உங்களுக்கு நடக்கிறத, உங்கள் குடும்பத்தில் நடக்கிறத, உங்கள் பிள்ளைகளுக்கு நடக்கிறத நான் பார்க்க போகிறேன். கர்த்தர் அதை செய்வார். கைகளில் தட்டி தான் நல்லா கத்திரமாயப்படுத்துங்களா, நல்லதான் கையை தட்டுங்களா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? நீங்க வசனம் அழகா சொல்லுது, எங்கேயுமே செய்யாத காரியத்தை நான் என்ன செய்ய போறேன், உனக்கு செய்ய போறேன். இந்த வார்த்தையை உங்களுக்கு சொந்தமாக்குங்கள். இந்த வருஷம் எனக்கு ஆண்டவர் செய்வார், நிச்சயம் எனக்கு நடக்கும். இந்த வேதம் முழுவதும் பாருங்க, இப்படி நல்ல வாக்குத்தத்தங்களை தான் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அந்த வாக்குத்தத்தங்களை நம்ம சொந்தமாக்கும் போது அது அப்படியே நமக்கு உரிமையாக மாற்றி கொள்ளுகிறோம். நான் சொல்லுவேன், இதில் இது ஒரு பத்திரம். இது என்ன தெரியுமா? இது ஒரு பத்திரம், எழுதி கொடுத்த பத்திரம். யார் எழுதி கொடுத்த பத்திரம்? கடவுளே உங்களுக்கு எழுதி கொடுத்த பத்திரம். இந்த பத்திரத்தில் இருக்கிறது எல்லாம் யாருக்கு சொந்தம்? சொல்லுங்கள், எனக்கு சொந்தம். வலது கரத்தை உயர்த்தி பைபிள் வச்சுருந்தீங்கன்னா தூக்கி அவன் சுயந்து அவன் வேத புஸ்தகத்தை கையில் உயர்த்தி சொல்லுங்கள் பார்க்கலாம். இதில் சொல்லப்பட்ட எல்லா வார்த்தைகளும் எல்லா வாக்குத்தத்தங்களும் எனக்கு சொந்தமானது. எல்லாவற்றையும் நான் சுதந்திரித்துக் கொள்ளுகிறேன். ஒன்று விடாமல் எல்லாம் என் வாழ்க்கையில் நிறைவேறும். எத்தனை பேர் நம்புறீங்க அதை? ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், இந்த வருஷம் 2024 என் பொருளாதார நிலையில் கொஞ்சம் நான் உயர்ந்திருக்கிறேன்? நீங்கள் கையை தூக்கினாலும் தூக்காட்டாலும் எங்களுக்கு தெரியும். நீங்கள் உயர்ந்திருக்கிறீங்களா, உயர்ந்து இல்லையான்ட்டு? ஆமென். நல்லது, ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு உயர்வு வந்திருக்குது? வந்திருக்குதா? யார் கொடுத்த உயர்வு அது? கடவுள் கொடுத்த உயர்வு அது. நல்ல கையை தட்டி கத்திரமாய்ப்படுத்த பார்க்கலாம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. முன்னாடி இருந்ததை காட்டிலும் இப்போ ரொம்ப சந்தோஷம், சமாதானம் என் வீட்டுக்குள்ளே இருக்குது. ஏன்னா பைபிளுடைய காரியமே அதுதான். வர வர எல்லாமே என்ன செய்யும், நமக்குள்ள பெருகும். நான் நிறைய சொல்ல முடியும். ஸ்தோத்திரம். எத்தனையோ பேருக்கு தேவனால வீடுகளை கொடுத்துருக்கிறார். இந்த வருஷம் சொந்தமாக வீடை கொடுத்தது எத்தனையோ பேர் இருக்கிறீங்க இங்கே? உண்மையா? ஆமேன்னு சொல்லுங்களேன். எனக்கு கொடுத்துருக்காருன்னா கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்கள். இந்த வருஷம் நடந்திருக்கு, இந்த வருஷம் கிடச்சிருக்குது, இந்த வருஷம் கேட்டிருக்கிறீங்க, இந்த வருஷம் பால் காய்ச்சி உள்ள போய் குடியேறி இருக்கிறீங்க. கையை தட்டி தான் நல்லா கத்திரமாய்ப்படுத்துங்க பார்க்கலாம். நான் சொல்லுவேன், பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். வீடு கட்டினது மட்டும் இல்லைங்க, நிறைய நன்மைகளை நான் சொல்லுவேன். நிறைய வாக்குத்தத்தங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நிறைவேற்றி வந்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு நான் சொல்ல முடியும், பிரைஸ் தி லார்ட், நிறைய வேலை வாய்ப்புகளை தேவன் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார். ஆப்பர்ச்சுனிட்டிலாம் திறந்து கொடுத்தாரா? நிறைய நான் சொல்ல முடியும். இங்கே நேற்று மாலையில் ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணி, பாஸ்டர், ஆமென், இதை நீங்கள் சொல்லணும். எதை சொல்லணும்? என் வார்த்தையை, நான் சொன்னதை நீங்கள் சொல்லணும். எதுக்கு சொல்லணும்? வேறு ஒன்றும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். என்னுடைய ஸ்கூலிங்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். என் குடும்பம் இன்றைக்கும் கஷ்டப்பட்டு தான் இருக்குது. பெரிய படிக்க வைக்கிறதுக்கெல்லாம் எங்கள் வீட்டில் என்ன கிடையாது, பெரிய வசதி இல்லை. எங்கள் சொந்த பந்தம் எல்லாருமே ரொம்ப பெருசாக செலவு பண்ணி என்ன செய்யாத, படிக்க வைக்காத, ரொம்ப பெருசாக நீ ஒன்றும் யோசிக்காத, ஏதோ முடிஞ்சதை படிக்க வச்சுட்டு அப்படி சிம்பிளாக விட்டுரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஆண்டவர் எனக்கான வாசலை திறந்தார். நல்லதான் ஆமீன் சொல்லுங்கள் பார்க்கலாம். நேற்று இரவு பேசுகிறத நான் சொல்கிறேன், 9 மணிக்கு என்கிட்ட பேசுகிறத சொல்கிறேன். நான் எனக்கு ஆண்டவர் பிஇ படிப்பதற்கான எல்லா தேவைகளையும் ஆண்டவர் சந்தித்தார். எந்த விதமான ஆதாரமும் எங்களுக்கு கிடையாது. குடும்பமோ சொந்தமோ நண்பர்களோ உறவுகளோ எல்லாருமே நெகட்டிவாக தான் பேசுனாங்க. ஆனால் ஆண்டவர் எனக்கு உதவி செய்தான். கையை தட்டி நல்லா எல்லாரும் கத்திரமாய்ப்படுத்துங்க பார்க்கலாம். அடுத்த ஒரு வார்த்தை சொன்னால், பிஇ மட்டும் இல்லை பாஸ்டர், இப்போ எம்இ படிப்பதற்கான ஒரு வாய்ப்பையும் ஆண்டவர் திறந்து கொடுத்துருக்கிறார். ஒரு வேலை வாய்ப்பையும் ஆண்டவர் கொடுத்துட்டாரு. இப்போ வேலையும் செய்கிறேன், மேலே படிப்பதற்கான வழியையும் தேவனே எனக்கு திறந்து கொடுத்துருக்கிறார். கையை தட்டி நல்லா கத்திரமாய்ப்படுத்துங்க பார்க்கலாம். நான் அதாவது நேற்று இரவு சொன்னதுனால அதை நான் சொல்கிறேன். இதே மாதிரி எத்தனையோ காரியங்களை சொல்ல முடியும். ஹல்லேலூயா.
பிள்ளைகள் இல்லாத எத்தனையோ பேருக்கு பிள்ளைகளை கொடுத்துருக்குற இந்த வருஷம். பல வருடங்களாக காத்துட்டு இருந்த ஆட்களுக்கெல்லாம் அற்புதம் நடந்திருக்குது இந்த வருஷம். ஏன்னா நம்முடைய தேவன் யாருன்னு கேட்டிங்கன்னா, அற்புதங்களினாலே அதிசயங்களினாலே நம்மை பிரமிக்க செய்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். கையை தட்டி நல்லா கர்த்தரை மகிமைப்படுத்த நல்லா தான் கையை தட்டுங்களேன். ஹல்லேலூயா. நல்லா ஆமீன் சொல்லுங்கள். நல்லா ஆமீன் சொல்லுங்கள். நான் எப்படி சொல்கிறது, எனக்கு பெருசாக ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த வருஷம் நிச்சயமாக அது உங்களுக்கான வருஷமாக இருக்க போகிறது. நடக்கும் எல்லாம் நீங்கள் எதிர்பார்த்திராத இடத்திலிருந்தெல்லாம் உங்களுக்கான வரவுகள் வருகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். சகாயங்கள் உண்டாகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்களுடைய சகல எல்கையிலும் நல்ல வழிகளை தேவன் உங்களுக்காக திறந்து கொடுக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். நல்ல கையை தலைக்கு மேலே தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படி கேட்கிறேன். அது நடக்கும் நிச்சயமா. ஹல்லேலூயா. நான் இப்படி சொல்லுவேன், நல்லா கவனிங்க. கடவுள்கிட்ட இருக்கிற ஆட்களுக்கு இதெல்லாம் தன்னிச்சு என்ன செஞ்சுட்டே இருக்கும், நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போது இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு உங்களுக்கு என்ன நடந்துச்சு நான் கேட்டேன்னா ஏராளம் சொல்லுவீங்க. லிஸ்ட் இருக்குது. இன்றைக்கி இல்லை, தொடர்ந்து 4 நாள் உட்காந்துருந்தாலும் இங்கே என்ன செய்ய முடியாது. ஏன்னா அவ்வளோ சங்கதிகளை கடவுள் நமக்கு செஞ்சுருக்கிறாரு. ஏமேன் சொல்லுங்களேன். ஆமென். பிரமிக்கத்தக்க ஆச்சரியமான காரியங்கள் இதெல்லாம் நமக்கு சாத்தியமா? நம்முடைய கருத்தினால சாத்தியமா? நம்முடைய வீட்டில் நடந்திருக்க முடியுமா அது அப்படின்னு சொல்லக்கூடிய ஏராளமான காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் செஞ்சிருக்கிறார். ஸோ இன்னும் சொல்கிறேன், இந்த வருஷத்தில் அவர் அப்படிப்பட்ட உடன்படிக்கை ஏற்படுத்துறன்றாரு. அந்த உடன்படிக்கை எப்படிப்பட்டதுன்னா, ஸ்தோத்திரம், நீ கேள்விப்பட்டிருக்கவே பட்டிருக்க மாட்டேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க? நல்லா ஆமேன்னு சொல்லுங்கள். நல்லா ஆமேன்னு சொல்லுங்கள். அதை நான் உனக்கு செய்வேன்றேன். நீ கேள்விப்பட்டிராத, அது பைபிளில் இருக்குது. நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக என்ன செய்கிற தேவனா? நாம் என்ன செய்கிறதுக்கு சொல்லுங்கள்? நினைப்பதற்கும், அடுத்தது வேண்டிக் கொள்வதற்கும். அப்படின்னா நம்முடைய நினைவுகளை தாண்டி, நம்முடைய ஜபங்களை தாண்டி, நம்முடைய எல்லாவற்றையும் தாண்டி நமக்காக கிரியை செய்கிற வல்லமை உள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி அதை நல்ல தேவனை மகிமைப்படுத்துங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். இந்த வருஷத்தில் நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும். ஹல்லேலூயா. ஏராளமான அதிசயங்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். என்ன கவனிங்க. இப்போது வழக்கமாக நடக்கிறது அப்படின்னா இப்படி சொல்லுவோம் நம்ம. சில காரியங்கள் வழக்கமாக ரொட்டீனாக நடக்கும். இந்த ரொட்டீனாக நடக்கிறது பெருசாக அங்கே ஒன்றும் ஆச்சரியம் இருக்கிறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. வழக்கம். ஸ்தோத்திரம். இப்படி சொல்லுவாங்க பாருங்கள். மாதந்தோறும் 1ஆம் தேதி ஆச்சுன்னா 31ஆம் தேதி ஆச்சுன்னா எனக்கு என்ன வந்துடும் சொல்லுங்கள்? என்ன வந்துடுது? சம்பளம். இதெல்லாம் ரெகுலர் ரொட்டீன். இந்த ரொட்டீன் என்ன பண்ண முடியாது, மாற்றவே முடியாது. இது ரொட்டீன். ஸ்தோத்திரம். மந்த்லி இன்கம். அடுத்து சொல்லுவோம் பாருங்க, வீட்டு என்ன சில சொல்லுவாங்க எனக்கு இந்த வழியில் வருது, இந்த வழியில் இப்படி ரொட்டீன் அப்படின்னு சொன்னால் அது மாதந்தோறும் அல்லது ஸ்தோத்திரம் ஏதோ ஒன்று தொடர்ந்தேர்ச்சியாக என்ன செய்து கொண்டே இருப்பது, அதுதான் ரொட்டீன். இயல்பாக நடந்து கொண்டே இருப்பது. ஸ்தோத்திரம். அதுக்கு தான் சொல்லுவோம் வழக்கம். வழக்கம் ரெகுலராக இருக்கிறது. ரெண்டாவது ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது திறமைன்னு சொல்லுவாங்க. நல்லா கவனி. திறமைன்னா ஒவ்வொருத்தருக்கும் சில திறமை இருக்குது. அந்த திறமையை வெளிப்படுத்தும் பொழுது சில சாதனைகளை செய்கிறார்கள். நல்லா கவனிங்க. இப்படி சொல்லலாம். வழக்கமாக நடக்கிறதுனா அது ஒரு நிகழ்ச்சி. தோத்திரம், அவ்வளவுதான். இது ரொட்டீனாக நடந்துகிட்டே இருக்கிறது. திறமையை வெளிப்படுத்துகிறார். எனக்கு ஒரு திறமை இருக்குது, அந்த திறமையை நான் வெளிப்படுத்துறேன்னா அதை சாதனைன்னு சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். எனக்கு ஒரு டேலண்ட், எனக்கு ஒரு தாளந்து இருக்குது, அந்த தாளத்தை நான் வெளிப்படுத்துகிறேன் அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? அது திறமையை வெளிப்படுத்துவதற்கு பேர் சாதனை. ஆமீன் சொல்லுங்களேன். உங்களுக்கு ஒரு திறமை இருக்குது, இசைவாசிகள் ஒரு திறமை இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை என்ன செஞ்சிருக்க கடவுள் கொடுத்துருக்கிறார், உள்ள இன்பில்டாகவே கொடுத்துருக்கிறார். இதை பெர்ஃபார்ம் பண்ணி, இதை டெவலப் பண்ணி வரும்போது சாதனை அப்படின்னு சொல்கிறோம். அது சாதிச்சிட்டாரு, அந்த திறமையை டெவலப் பண்ணி சாதிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு. அப்போ நிகழ்ச்சின்னு ஒன்று சொல்கிறேன். ரெண்டாவது சாதனை. எப்படி சாதனை? கொடுக்கப்பட்டிருக்கிற தாளந்துகளை என்ன செய்து பயன்படுத்தி சாதித்திருக்கிறார்கள். இப்படி சொல்லலாம் பாருங்கள். ஆமாம், நிறையா நாட்டில் இருக்கக்கூடிய அத்லெட்ஸு, நிறையா மக்கள் நம்ம சொல்லலாம். இவங்கெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற திறமைகளை என்ன செஞ்சுருக்காங்க? பயன்படுத்தி அதில் சாதனை பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் ஸ்தோத்திரம், நிகழ்ச்சி என்பது வேறு, சாதனை என்பது வேறு. மூணாவது ஒரு வார்த்தை சொல்கிறேன், அதிசயம்னு சொல்கிறேன்.
இந்த அதிசயம் என்பதற்கு நல்லா கவனிங்க, இந்த ரெண்டுமே பொருந்தாது. இந்த ரெண்டுமே பொருந்தாதுன்னு என்ன அர்த்தம்னா, ரொட்டீனாக நடக்கிறதுக்கு பேர் என்ன கிடையாது, அது அது வழக்கமாக நடந்துக்கிட்டே இருக்கிறது. அடுத்து ஒரு வார்த்தை சொன்னேன், சாதனை. சாதனைனா அவருக்குள்ள ஒரு திறமை இருந்துச்சு, அந்த திறமை என்ன பண்ணாரு, பயன்படுத்தி சாதித்து விட்டார். ஆனால் அதிசயங்கிற வார்த்தைக்கு என்ன தெரியுமா, ஸ்தோத்திரம், அது நடப்பதற்கு என்ன கிடையாது, சாத்தியமே இல்லை, வாய்ப்பே இல்லை, திறமையே இல்லை, தாளந்தே இல்லை, அதுக்குரிய எந்த தகுதியுமே இல்லை. ஆனால் அங்கே ஒன்று நடக்குதுன்னா அதுக்கு பேர் தான் அதிசயம். ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தை வந்து, உன்னை நான் சாதனை பண்ண வைப்பேன்னு சொல்லலை, உனக்கு ரொட்டீனா உனக்கு நடக்கிறது மாதிரியே நடக்கும்னு சொல்லலை. ஆண்டவர் சொன்ன வார்த்தை, உனக்கு நான் அதிசயத்தை செய்வேன். அந்த அதிசயங்கிறது எப்படின்னு சொன்னால், நான் சொல்லுவேன் எப்படி, ஸ்தோத்திரம், இப்போ திடீர்னு உங்கள் கையில் கிட்டாரை கொடுத்து வாசிக்க சொன்னால் நீங்கள் வாசிச்சிருவீங்களா? ஆனால் அதை பயன்படுத்துறவங்களுக்கு ஒரு திறமை உள்ளே இருக்குது, அந்த திறமையை பயன்படுத்துகிறாங்க. ஆமீன் சொல்லுங்களேன். ஆனால் திடீர்னு உங்கள் கையில் கிட்டாரை கொடுத்த உடனே நீங்கள் வாசிக்கும் போது வாசித்த ஐயாவை காட்டில் நல்லா வாசிட்டீங்கன்னு வைங்க, அதுக்கு பேர் தான் என்னது, அதுக்கு பேர் தான் அதிசயம். நான் சொல்கிறது புரியுதா? உங்களுக்கும் அதுக்கு என்ன கிடையாது, சம்மந்தமே இல்லை. ஆனால் கையில் எடுத்த உடனே தன்னால் என்ன செய்யுது, தன்னால் வருது, தன்னால் நடக்குது, தானாக நடக்குது, அதுக்கு பேர் தான் அதிசயம். இன்றைக்கி நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், ஆண்டவர் செய்கிற காரியமெல்லாம் எப்படி தெரியுமா, உங்கள் திறமைக்கு கூலி கொடுப்பேன்னு சொல்லலை. நல்ல ஆமீன் சொல்லுங்க. ரொட்டீனாக உன் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கிறது அடுத்தடுத்து நடந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லலை. உனக்கு என்ன திறமை இருக்கோ அந்த திறமையில் பெருசாக நான் உன்னை செய்வேன்னு சொல்லலை. அவர் சொல்கிறதெல்லாம், நான் உனக்கு அதிசயம் செய்வேன். அந்த அதிசயங்கிற வார்த்தை என்ன தெரியுமா, உனக்கும் அதுக்கும் என்ன கிடையாது, சம்பந்தமே கிடையாது. அதை பெற்றுக்கொள்வதற்கும் உனக்கும் என்ன கிடையாது, சம்பந்தமே இல்லை, தகுதியே இல்லை. அந்த நிலையை நீ அடைவதற்கான எந்த விதமான தகுதியோ எந்த விதமான ஸ்தோத்திரம் நிலையோ கிடையவே கிடையாது. ஆனால் நான் உனக்கு கொடுக்குறேன் பார்த்தியா, அதுதான் அதிசயம். கையை தட்டி தான் நல்லா எல்லாரும் கத்திரமாய்ப்படுத்த பார்க்கலாம். ஆண்டவர் இந்த வருஷத்தில் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வார், அப்படிப்பட்ட காரியங்களை செய்வார். ஆமீன் சொன்னவங்களுக்கு நடக்கும், ஆமீன் சொன்னவங்களுக்கு நடக்கும். நான் நிறைய சொல்ல முடியுங்க, ஸ்தோத்திரம். என்ன தெரியாதவங்களுக்கு நிறைய காரியங்களை கர்த்தர் கொடுத்துருக்கிறார், எழுத தெரியாதவங்களுக்கு நிறைய நடந்திருக்குது. ஆமீன். ஏன், அதுக்கு பேர் தான் என்னது, அதுக்கு பேர் தான் அதிசயம். எழுத படிக்கவே தெரியாதுங்க. என்கிட்ட ஒருத்தர் சொல்லும்போது சொன்னார், பாஸ்டர் வாசிக்கவே தெரியாது எனக்கு, நான் படிக்கவே இல்லை, எனக்கு என்ன தெரியாது, வாசிக்கவே தெரியாது. ஆனால் ஒரு நாள் இந்த வேத புஸ்தகத்தை திறந்தேன், எனக்கு நல்லா தெரியும். அவர் கதை விடலை, என் நாட்டில் நிறைய கதை விட்டு தெரியும், அந்த மாதிரி கதை விட்ட ஆள் கிடையாது. அவர் படிக்கலைங்கிறது எனக்கு என்ன தெரியும், நல்லாவே தெரியும். பிரைஸ் தி லார்ட். பைபிளை திறந்தேன், திறந்த உடனே அப்படியே ஒரு வெளிச்சம் வந்தது மாதிரி வந்துச்சு. ஒவ்வொரு வார்த்தையாக வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி கோயிலில் வசனத்தை வாசிக்க சொன்னால் முதல்ல அவர் தான் எடுத்து வாசிப்பார். ஏன் சொல்ல வர்றேன்னா, அதுக்கு பேர் தான் அதிசயம். அவருக்கும் அதுக்கு என்ன கிடையாது, சம்பந்தமே இல்லை. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஏராளமான காரியங்களை கர்த்தர் செய்யறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள், உங்கள் கண்கள் காணப்போகிறது. நீங்கள் ஆமென் தோத்திரம். நீங்கள் இந்த எல்கைக்கெல்லாம் நம்மளால் போக முடியுமா, இந்த லெவலெல்லாம் நம்ம தொட முடியுமா, இந்த எல்கையில் போய் நம்மளால் வாழ முடியுமா, இவ்வளோ உயரங்களையெல்லாம் நம்மளால் அடைய முடியுமான்னு நீங்கள் நினைக்கிறீங்க பாருங்க. அதெல்லாம் தாண்டி அவர் உங்களுக்கு செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் பார்த்து சிலரை பார்த்து வியந்திருப்பீங்க, இவங்களை மாதிரி நான் வாழ்ந்து விட மாட்டேனா, இந்த குடும்பத்தை மாதிரி வாழ்ந்துட மாட்டேனா, அந்த பிள்ளைய மாதிரி என் பிள்ளை இருந்துடாதா, இவங்கள மாதிரி வாழ்க்கை இருந்துடாதான்னு சொல்லி சிலரை பார்த்து வியந்திருப்பீங்க பாருங்க. அவர்களை காட்டிலும் உங்கள் பிள்ளைகளை, உங்கள் சந்ததியை, உங்கள் எல்கைகளை உயர்த்துவதற்கு தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்பினீங்கன்னா கைகளை தட்டி நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி கேட்கிறேன். ஏனென்றால் இந்த தகுதியின் அடிப்படையில் செய்கிற தேவன் அல்ல. தகுதியில் அடிப்படையில் செய்யணும்னா கடவுளுடைய உதவி தேவையே இல்லைங்க. இப்படி சொல்லலாம்ல, நான் படிச்சிருக்கேன், எனக்கு என்ன கிடச்சிருக்குது, எனக்கு இது இருந்துச்சு கிடச்சிது, அது சாதாரண சிம்பிள் அது. ஆனால் நான் சொல்வேன், இது எனக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பே அது செய்தில்லை, அதுக்கு பேர் தான் அதிசயம். அந்த அதிசயங்களை எல்லாம் தேவன் இந்த வருடத்தில் உங்களுக்கு செய்ய போகிறேன். ஆமீன் சொல்லுங்களேன். இன்னும் சொல்கிறேன், சரீரத்தில் சில வியாதியோடு இருக்கிறீங்களா,
சில மருத்துவர்கள் சொல்லிட்டாங்களா, இனி நீ சுகம் அடையவே மாட்டேன், காலமெல்லாம் அந்த வியாதியில் தான் நீ சாக போகிறன்னு சொல்லிட்டாங்களா? நான் இன்றைக்கி அந்த வசனத்தின் அடிப்படையில் சொல்கிறேன். அவன் பழுதாக்கப்பட்ட எல்லா உறுப்புகளையும் சீர் செய்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் உறுப்புகளை உண்டாக்கின தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். நான் சொல்கிறது, அவயவங்களை யாருங்க உண்டாக்கினது? கடவுள் தான் உண்டாக்கினார். ஆமென். சரி செய்ய முடியுமா? முடியாதா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அதை? ஆமாம், எந்த நிலையாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, அதிசயமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த வருடத்தில் செய்கிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி கேட்கிறேன். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அதிசயமான காரியம் உங்களுக்கு நடக்கும். ஹல்லேலூயா. அடுத்த வருஷம் நான் உன் கூட இருந்து சொல்கிறேன், நான் உன் கூட இருந்து நான் செய்கிற காரியம் எப்படி இருக்கும்? பயங்கரமாக இருக்கும். இந்த பயங்கரங்கிற வார்த்தையை கேட்ட உடனே நமக்கு பயமாக இருந்த மாதிரி இருக்குது. பயங்கரம்னா பயத்தை கொடுக்கறதுக்கு இல்லை. பயங்கரம்னா என்ன அர்த்தம்னா, பிரைஸ் எல்லாம் ஸ்தோத்திரம், அதாவது அதை நீ கம்பேர் பண்ணவே முடியாது. ஒரு ஆமீன் சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்ய வேண்டாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதை நம்புறீங்களா? நடக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆமீன் சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்னை நல்லா பார்த்துக்கோங்க. திருப்பி நல்லா பார்த்துக்கோங்க. இதே மாதிரி அடுத்த வருஷம் கடைசியில் நான் இருக்க மாட்டேன். ஆமென். உண்மை உண்மை. எப்படி நம்புறீங்க? ரொம்ப குண்டாயிருவன்றீங்களா? இல்லை, நான் இருக்கவே மாட்டேன், இப்படி இருக்க மாட்டேன் அப்படின்னு ஒன்று வேற மாதிரி யோசிக்கிறேன். அப்படி இல்லை. நான் சொல்கிறது என்னென்னா, இதே நிலையில் நான் உட்காந்து இருக்க மாட்டேன். என் குடும்பம் இதே நிலையில் இருக்காது. நிச்சயமாக கர்த்தர் எனக்கு அற்புதத்தை செஞ்சிருப்பார். கைகளை தட்டி நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நான் சொல்கிறேன், அவன் கல்யாணம் ஆகலை பாஸ்டர், எத்தனை வருஷம் மாப்பிள்ளையே கிடைக்க மாட்டேங்குது, பொண்ணே கிடைக்க மாட்டேங்குதுன்னா, இந்த வருஷம் அதுவும் நடக்கும். அடுத்த வருஷம் வரும்போது பிள்ளையோடு வருவீங்க. ஆமென். அதெல்லாம் உண்மைங்க, நடக்கும். கர்த்தர் அதை செய்வார். நல்லா ஆமீன் சொல்லுங்க. இந்த பக்கம் வாங்குறது, இந்த பக்கம் ஓடிடுது, கையில் ஒன்றும் தங்க மாட்டேங்குது, எந்த விதமான வருமானமும் சரியா இல்லை. சொல்லுவாங்கல்ல, புருஷன் சரி கிடையாது. அடுத்து யாரு? எப்போ பார்த்தாலும் நம்ம திட்டுறது யாரை தான் திட்டுறது? மனைவியவா? அதெல்லாம் குறைஞ்சிருச்சுங்க. எனக்கு இருக்கிற யார் சரியில்லை? வீட்டுக்காரர் தான் சரியில்லைங்க. மற்றவங்க வீட்டுக்காரெல்லாம் நல்லா இருக்காருங்க, என் வீட்டுக்காரர் தான் மோசம் அப்படிங்கிற பேச்செல்லாம் மாறி இந்த வருஷம் எல்லாவற்றையும் சீர்படுத்துகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அதிசயமான காரியங்களை உங்களுக்கு அவர் செய்வார். நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி கேட்கிறேன். நல்லதான் கையை தட்டுங்களேன். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. சரீரத்தில், வீட்டில், குடும்பத்தில், இயல்கைகளில், எல்லா இயல்கைகளிலும் நான் சொல்கிறேன் ஸ்தோத்திரம், அசாதாரணமான காரியங்கள் நடக்கவே சாத்தியமே இல்லைன்னு சொல்கிற அப்படிப்பட்ட அதிசயங்களை எல்லாம் ஆண்டவர் உங்கள் வீட்டில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் இயல்கையில் செஞ்சு அவர் உங்களை மகிழ பண்ண போகிறார். ஏகோனசி நீங்கள் பார்ப்பீங்க, உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரும் பார்ப்பாங்க. அதுதான் வசனம் சொல்லுது. பிரைஸ் எல்லாம் ஸ்தோத்திரம். அநேக கண்கள் என்ன செய்யும்படி காணும்படி கர்த்தர் செய்வான். அவர் செய்கிறது வந்து மூடி வைக்கிறது இல்லை, நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொல்கிறது இல்லை. ஸ்தோத்திரம். எப்படி இருக்குது பாருங்கள். கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும்போது ஊரே அதை பேசும்படி தான் செய்கிறாரு. கையை தட்டி தான் நல்லா கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். நல்லா தான் கையை தட்டுங்களேன். நல்லா கையை தட்டுங்க சந்தோஷமா. ஹல்லேலூயா. இப்படி சொல்லுவேன், உங்களை குறித்து உங்கள் ஊரில் என்ன பேச்சு இது வரைக்கும் இருந்ததுங்கிறது பிரச்சனை கிடையாது. ஆனால் இனிமேல் உங்களை குறித்து நல்வார்த்தைகளை பேசும்படி ஆண்டவர் உதவி செய்ய போகிறார். God is going to do that. ஆண்டவர் அதை உங்களுக்கு செய்வார். நல்வார்த்தைகளை பேசுவார்கள். ஹல்லேலூயா. ஆமென். பக்கத்தில் பார்த்து திரும்ப சொல்லுங்க, அதிசயமான, அற்புதமான, ஆச்சரியமான காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு, எனக்கு, நம்ம எல்லாருக்கும் செய்வார். ஒரு ஆமீன் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு 3 காரியத்தை சொன்னேன். வழக்கமாக நடக்கிற காரியம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். அடுத்து சாதனை. வழக்கமாக நடக்கிற காரியத்துக்கு சொன்னேன், நிகழ்ச்சின்னு சொன்னேன். 2வது திறமை, நம்முடைய திறமை, அந்த திறமையை வெளிப்படுத்துறதுன்னு சொன்னால் சாதனைன்னு சொன்னேன். 3வது ஸ்தோத்திரம், நம்ப முடியாது, சாத்தியமே இல்லை,
நடப்பதற்கான வாய்ப்பு இல்லை, நம்ப முடியாது, சாத்தியமே இல்லைன்னு சொல்லி ஒரு காரியம் நடக்குதுன்னா அதுக்கு பேர் தான் என்னது? அதிசயம். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்லியிருக்கிற வார்த்தை, உன் திறமைக்கு ஏற்றவாறு நான் செய்வேன்னு சொல்லலை, வழக்கமாக எல்லாருக்கும் நடக்கிறது உனக்கு நடக்கும்னு சொல்லலை, அதிசயமான காரியத்தை நான் உனக்கு செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். நல்லதான் ஆமீன் சொல்லுங்களேன். அப்போ வழக்கம், நிகழ்ச்சி, சாதனை, அதிசயம். நம்ப முடியாத, யோசிக்க முடியாத, கனவு காணாத, நம்பிக்கையே இல்லாத இடத்துல அவர் செய்கிற காரியத்தை தான் சொல்கிறோம் அதிசயம் சொல்கிறோம். ஒரு ஆமீன் சொல்லுங்கள். இப்படி சொல்லுவோம், சுற்றி சுற்றி வந்தால் அவ்வளோ பெரிய மதில் இடிஞ்சு விழுந்துருமா அப்படின்னு கேட்டால் அது சாத்தியமான காரியம் கிடையாது, பாசிபிளான காரியம் கிடையாது. நான் சொல்கிறது புரியுதா? எங்கேயாவது ஒரு சுவரை இடிக்கணும்னு சொன்னால் சுற்றி சுற்றி வந்து சுவர் இடிஞ்சிருமா? மேலே இருக்கிற காங்கிரீட்டை உடைச்சிருக்கிறோம், அதை உடைக்கிறதுக்குள்ளே என்ன பாடுபட்டோம். ஸ்தோத்திரம். அவன் மிஷினை வச்சு உடைச்சி என்ன போராட்டம் போராடி அவ்வளோ சிரமப்பட்டு தான் என்ன செஞ்சுருக்கிறோம்? உடைச்சி எடுத்துருக்கிறோம். இது நீங்கள் சொல்லலாம் அது நார்மல், அப்படி காங்கிரீட்னா இப்படி தான் இருக்கும், அப்படி தான் இருக்கும், அதை உடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் அவ்வளோ பெரிய மதில், எரிகோ மதில் என்ன சொல்லுங்க பாருங்க, சிம்பிளாக இடிஞ்சு விழுந்துச்சான். ஆமீன் சொல்லுங்களேன். சுற்றி வந்ததில் என்ன செஞ்சது? அவ்வளவுதான். அதுக்கு பேர் தான் அதிசயம். நான் இந்த வருஷம் உங்களுக்கு வாழ்த்துறேன். நீங்கள் ரொம்ப போராடி 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 நிறைய காரியங்கள் இது வரைக்கும் பெற்றிருக்கலாம். ஆனால் இந்த வருஷம் போராடாமலே நிறைய நன்மைகளை காணப்போகிறீர்கள். சுலபமான நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதை பார்க்க போகிறீர்கள். விசுவாசிக்கிறீங்கன்னா கையை தட்டி நல்லா தான் கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். ஹல்லேலூயா. ஆமேன் வந்திருக்கணுமே. நல்லதான் ஆமேன் சொல்லுங்களேன். சிம்பிளா, அதாவது ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. ஆமாம், இப்படி சொல்லுவார், நல்லா கவனி. வசத்தில் இருக்குது, எளிதாய் மேற்கொள்ளலாம், சிம்பிளாக மேற்கொள்ளலாம். வேவு பார்த்துட்டு சொல்கிறாங்க நம்மளால் அது முடியாது, ராட்சதர்களை போல இருக்கிறாங்க, அப்படி இருக்கிறாங்க, அரணிப்பான பட்டணம், அதெல்லாம் பாசிபிள் ஆகாது, நமக்கு சாத்தியமாகாது, நமக்கு நடக்கவே நடக்காது, நம்மளால முடியாது. இதுதான் கொடுத்த ரிப்போர்ட். ஆனால் ஒருத்தர் சொல்றாரு எளிதாய் அதை மேற்கொள்ளலாம். ஆமீன் சொல்லுங்களேன். நேச்சுரலாக பார்த்தா நாட் பாசிபிள் தான். அவர் சொல்கிறாரு ஸ்தோத்திரம், அதை சிம்பிளாக எளிமையாக்குகிறேன் நான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள் இனி, சொல்லுங்கள் இனி. ஆமென் ஸ்தோத்திரம். சொல்லுங்கள் இனி கடவுளோட பேசுறது கஷ்டமாக இருக்க போகிறதில்ல, எளிமையாக போகிறது இந்த வருஷம். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? சில நாள்லாம் உட்காந்துக்கிட்டு மண்டையை போட்டு உடைக்குது, என்ன ஆண்டவரை ஒன்றுமே என்ன செய்ய மாட்டேங்குது. நானும் 40 நாள் இந்த வருஷத்துக்கு கடைசியில் என்ன இருந்து பார்த்துட்டேன். சத்தமாக பேசுங்க. இந்த வருஷம் ஃபுல்லாக நல்லா சாப்பிட்டுட்டேன், ஆனால் வருஷ கடைசியில் என்ன பண்ணிட்டேன்? 40 நாள் பட்னி இருந்துட்டேன். ஏதாவது நடக்குமான்னு பார்த்தேன், ஆனால் ஒன்றுமே என்ன செய்யலை, நடக்கலையே. நான் சொல்ல சிம்பிளான வெற்றி. அது எப்படி வரப்போகுதுன்னா, அவர் சொல்றார், என்ன நம்புனீனா எளிதா நீ ஜெயிப்பாய், எளிதாய் நீ மேற்கொள்ளுவாய். கையை தட்டி நல்லா கர்த்தரமாய் படுத்துக்க பார்க்கலாம். தாவீது சொல்லும்போது சொல்றாரு, நீ ஈட்டியோடும் பட்டயத்தோடு வருகிறாய். ஆமென் சொல்லுங்களேன். நல்லா கவனிங்களேன். சவுல் வந்து என்ன செய்தார்னா, இவரை கூப்பிட்டு, தாவீதை கூப்பிட்டுட்டு தன்னுடைய ஆயுதங்கள் எல்லாத்தையும் கொடுக்குறாரு. உண்மையா இல்லையா? ஆயுதம், தன்னிடத்தில் இருந்த எல்லா ஆயுதத்தையும் கொடு. இப்போ அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போ நான் உங்களை யாரையாவது கூப்பிட்டு இந்த மைக்கை உங்கள் கையில் கொடுத்துட்டா என்ன அர்த்தம்? பேசுங்க. என்னால் பேச முடியலை, வெறும் காற்று தான் வருதுன்னு வைங்க, என்ன செய்யறது? யார்கிட்டயாவது ஒருத்தர் என்ன செஞ்சு தான் ஆகணும், கொடுத்து தான் ஆகணும். பரவாயில்ல, கடவுள் காற்று வராமல் சத்தம் வர வச்சிருக்காது இவ்வளோ நேரம். நான் சொல்ல சரிதானே? ஆனால் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதை ஹேண்ட் ஓவர் பண்ணுறேன்னு அர்த்தம். இப்போ சவுல் ஆயுதங்களெல்லாம் கொடுத்துக்கான நோக்கம் என்னென்னா, இது நம்மளால் ஆகாது, இப்போ என் ஆயுதத்தெல்லாம் உன் கையில் கொடுத்துக்கிறேன். நல்லா கவனிங்க ஸ்தோத்திரம். அரியணையில் போய் ராஜாவாக உட்கார்றதுக்கு முன்னாடியே அவனுடைய ஆயுதத்தெல்லாம் வாங்கி ராஜாவாக மாறிட்டான்.
கையை தட்டி தான் நல்லா கத்திரமயப்படுத்துங்களா, நல்லா தான் கையை தட்டுங்களா. சிங்காசனத்தில் போய் உட்கார்றதுக்கு முன்னாடி இப்போ சொல்லுவேன், இவர் மேலே தான் உட்காந்துருக்கிறாரு. யார் தான் ஆக்டிங் கிங்கு? தாவீது தான். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கத்த நிறைய காரியங்கள் அப்படி செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? இம்பாசிபிள் இம்பாசிபிள் இம்பாசிபிள்னு நிறைய பேர் விட்டு போன காரியத்தை உங்கள் கையில் கொடுத்து நீங்கள் அதை சாதிக்க போகிறீங்க. அதை சாதனையாக மாற்ற போகிறீங்க. அது எப்படி சாதனையாக மாறப்போகுதுன்னா, ஆண்டவர் அதிசயமாக அதை உங்களுக்கு செய்ய போகிறார். கையை தட்டி நல்லா கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி கேட்கிறேன். பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிங்க, இதில் சொல்கிறார், ஸ்தோத்திரம். ரொம்ப அற்புதம் பாருங்கள். அப்போது அதிசயமான காரியத்தை நான் உனக்கு செய்வேன். ஐ அம் கோனா டு தட். நான் அதை உனக்கு செய்ய போகிறேன். அப்போ எரிகோ மதில் விழுந்தது என்னது சொல்லுங்க? அது அதிசயம். ஸ்தோத்திரம். வனாந்தரத்தில் நடந்து போகிறாங்க, என்ன செய்யலை? செருப்பு என்ன செய்யலை? தேஞ்சு போகலை. சட்டை என்ன செய்யலை? பழசா மாறலை. இது கட்டுக்கதை கிடையாது, அது நடந்தது. அப்போ அது என்னது சொல்லுங்க? அதுதான் அதிசயம். நீ எத்தனை ஆயிரத்துக்கு ஷூ வாங்கினாலும் ஒரு வருஷம் கழிச்சு அது ஒரு மாதிரி நிற்கிது. அது உண்மையா இல்லையா? செருப்பு நீங்கள் எப்படி தான் வாங்கினா கூட அது மாறிடுது. ஆனால் 40 வருஷம் அது என்ன செய்யலை? தேஞ்சே போகலை. ஆமேன்னு சொல்லுங்களேன். எத்தனை பேர் உங்கள் கல்யாண சட்டையை போட முடியுது? இப்போ 40 வருஷமும் இவங்க என்ன செய்யலை? நல்லா நான் சொல்கிறத கவனிங்க. சட்டை பழசாகலை, வேற ஒரு மாற்ற வேண்டிய நிலையே இல்லை. அவ்வளோ ஆச்சரியமாக கர்த்தர் அவர்களை நடத்தி கொண்டு வந்தார். கையை தட்டி தான் நல்லா கத்திரமயப்படுத்துங்களேன். நல்லதான் கையை தட்டுங்களேன். நல்ல கையை தட்டுங்க. சட்டை என்ன செய்யலை? மாறலை. அது என்னது? அதிசயம். காலில் போட்ட செருப்பு என்ன செய்யலை? அது என்னது? அது நான் சொல்லுவேன், அதை முதற்கொண்டு கேர் பண்ணுறார் ஆண்டவர். ஆமென். பைபிளில் இருக்குது, முடி முதற்கொண்டு தெரியுமா? நீங்கள் உட்காந்துட்டு எனக்கு இவ்வளோ போயிருச்சே, அவருக்கு தெரியும் ஏற்கனவே எவ்வளோ போயிருக்குன்னு. நம்ம உட்காந்துட்டு மண்டை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்குது? வெள்ளையாகிட்டே இருக்குதே. வெள்ளையாச்சுன்னா ஆமென் தோத்துறோம். அது நமக்கு எது பைபிள் சொல்வது நல்லதுங்குது. முதிர்ச்சி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆமென், நல்ல ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சரி, கொஞ்சம் கருப்பாக தெரிஞ்சால் நல்லதுன்னு கருப்பில் அடிச்சு தான் பார்க்குறீங்க. ஆனால் அடித்து பார்த்தா கூட திரும்பி கொஞ்ச நாள் என்ன செஞ்சிடுது? ரியாலிட்டியை காமிச்சு கொடுத்துடுது, இதுதான் நீ அப்படின்ட்டு. ஆனால் வழங்கி கொள்ளுங்கள். ஆனால் இஸ்ரேல் ஜனங்களை பத்திரமாக நடத்திட்டு வந்தார். சின்ன சின்ன காரியத்தை கூட கேர் எடுத்தார். அதுக்கு பேர் தான் அதிசயம். சொல்லுவோம், இன்னைக்கு இருக்கிற நாட்களில் குழந்தை பிறக்கிறதுங்கிறதே கஷ்டமாக இருக்குது. ஒத்துக்கிறீங்களா? இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறது எப்படி இருக்குது? ஜாஸ்தி. கல்யாணம் ஆயிடுச்சா, குழந்தை இல்லையா அப்படிங்கிறது கேட்கறதுக்கு நிறைய இருக்குது. இதை தாண்டி மரியாளுக்கு ஆண்டவர் ஒன்று செஞ்சார். என்ன செஞ்சாருன்னா, கல்யாணம் ஆகாமலே குழந்தை இயேசு பிறக்கும்படி செஞ்சார். அதான் சொல்கிறோம் அதிசயம். நான் சொல்கிறேன், அந்த புருஷனுடைய உதவியே இல்லாமல் அங்கே அற்புதம் செய்ய முடியும்னு சொன்னால், இங்கே சொல்கிறேன், எந்த அற்புதமும் உங்களுக்கு நடக்க முடியும். எதையும் அவரால் செய்ய முடியும். எதையும் உங்களுக்காக செய்ய முடியும். கையை தட்டி தான் நல்லா கத்திரமைப்படுத்துங்க. பாரு, நல்லதா கையை தட்டுங்களா. அதுவே அங்கே நடந்துச்சுன்னா இதெல்லாம் பெரிய காரியமே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க பிரச்சனை, உங்க தேவை, உங்க கஷ்டம், உங்க வியாதி ஆண்டவருக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். அதையே செஞ்சாருன்னா இதெல்லாம் சிம்பிள். அதுக்கு பேர் தான் அதிசயம். மரியாள் கற்பம் தரித்து பிள்ளை பெற்றெடுத்தது அதிசயம். ஈட்டி பட்டயம் கத்தி அதெல்லாம் வச்சுட்டு போய் சண்டை போடும்போது எனக்கு இது எதுவுமே தேவையில்லை, அதெல்லாம் ஒரு ஓரம் வச்சிடுறேன். பிரைஸ் எல்லாம் நல்லா கவனிங்க. திறமையின் அடிப்படையிலே நான் வெற்றி பெறுகிறவன் அல்ல. திறமைன்னு சொன்னால்
கையில் இருக்கிறத வச்சு வெற்றி பெறுவது. ஆயுதம் எதுவும் எனக்கு தேவையில்லை, அதை வச்சு நான் வெற்றி பெற போகிறதில்லை. மாறாக என்னை அதிசயமாய் நடத்துகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆமேன் வந்திருக்கணும், ஆமேன் வந்திருக்கணும், ஆமேன் வந்திருக்கணும். இன்னும் வரல. நல்ல ஆமேன். ஹல்லேலூயா. ஆமேன். நீ ஈட்டியோட வரலாம், பெருசோட வரலாம், கத்தலாம், ரோட்ல நின்று அப்படியே மெயின்ல நின்று ஸ்தோத்திரம் பாரு 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 பாரு. நான் யார் தெரியுமா, எப்படி தெரியுமா? நான் சொல்றேன், ராணுவத்தில் இருந்த தன் சகோதரர்கள் எல்லாம் பயந்து ஓடி போய் ஒளிஞ்சிட்டானுங்க. ஆயுதம் அணிந்தவர்கள், யுத்தம் செய்வதற்கு பழக்கி வைக்கப்பட்டவர்கள், அவன்லாம் கூட பயந்து போய் ஒதுங்கிட்டான். ஏன்னா திறமை ஜெயிக்கிறது இல்லை எல்லா இடத்துலையும். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், வழக்கமாக நடக்கிற மாதிரியே நடந்துடும் நினச்சிட்டு நீங்கள் ஒரு யுத்தத்துக்கு போனீங்கன்னா தோற்றுருவீங்க. ஏன்னா எல்லா யுத்தத்திலையும் நான் ஜெயிச்சிட்டேன், இதுலேயும் ஜெயிச்சிருவேன். நோ, அது வழக்கம். இங்கே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. திறமை இருக்குது, நான் பயங்கரமாக அடித்து அப்படியே, அதுவும் இங்கே நடக்காது. அதான் தாவீது சொல்கிறாரு, நீ நிந்தித்த இதை தேவனுடைய நாமத்தினாலே நான் வருகிறேன். அவர் யார் தெரியுமா? அதிசயங்களை செய்கிற கர்த்தர். கையை தட்டி நல்லா கர்த்தரை நல்லா தான் கையை தட்டுங்களேன். ஹல்லேலூயா. சிம்பிளாக மேற்கொண்டு வர்றான். ஆமென், ஆமென். வேற எதுவுமே எனக்கு தேவையில்லை. இன்னைக்கு உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், ஸ்தோத்திரம். பியாண்ட் ஹியூமன் லாஜிக், பியாண்ட் ஹியூமன் ரீசனிங், பியாண்ட் ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங், மனுஷ ஞானம், மனுஷ அறிவு, மனுஷனுடைய புத்தி, இது எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு அதிசயங்களை செய்ய ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இவ்வளோக்குள்ள தான் வாழணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களா? இதுக்கு மேலே எதுவுமே நடக்காதுன்னு நீங்கள் நினச்சிருந்தா கூட, எந்த நல்ல காரியமும் நடக்கிறதுக்கான சாத்தியமே இல்லை நீங்கள் நினச்சிருந்தாலும், நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், பிரைஸ் தி லார்ட், இந்த வருடத்தில் எதிர்பாராத அதிசயங்களை ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போதுமானவராக இருக்கிறார். சகல எல்கைகளிலும் நீங்கள் அதை பார்ப்பீர்கள், காண்பீர்கள். உங்களை கண்டு அநேகர் சொல்லுவார்கள், கர்த்தர் இவர்களோடு கூட இருக்கிறார், இந்த மனுஷனோடு இருக்கிறார். அதான் நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியம் எப்படி இருக்கும்? அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க என் கூட ஆண்டவர் இருக்கிறார்? கொஞ்சம் பேர் தான் கை உயர்த்திருக்கிறீங்க. ஒன்று ஆண்டவர் இருக்கணும், இல்லைன்னா வேற ரெண்டில் யாராவது ஒருத்தர் தான் இருக்கணும். ஒன்று யார் இருக்கணும்? சத்தம் குறைஞ்சிருச்சு இப்போ. ஒன்று இல்லைன்னா எத்தனை பேர் சொல்லுங்க என் கூட ஆண்டவர் இருக்கிறாருன்னு? இப்போ வந்துருச்சா கை? ஆமென். உங்களோட இருக்கிறாரா? அவர் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும், அதிசயமானவைகளாக இருக்கும், ஆச்சரியப்படக்கூடியவைகளாக இருக்கும். உங்களை கண்டு எல்லாரும் பூரிக்கும்படியான காரியங்களை கர்த்தர் செய்வார். நான் சொல்கிறேன், இந்த காலையில் இந்த 1ஆம் தேதி, இந்த வருஷத்தின் 1ஆவது நாளில் என் கையில் ஒன்றும் பெருசாக இல்லை பாஸ்டர், எனக்கு பெரிய பேக்ரவுண்டு இல்லை, எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி நிறைய சாக்கு போக்குகள், நிறைய காரியங்களை நீங்கள் சொல்லலாம். அது ரியாலிட்டியாக கூட இருக்கலாம், அது உண்மையாக கூட இருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், இது எல்லாவற்றையும் தாண்டி அதிசயமாய் உங்களை மேலே எழுப்பி வர செய்கிற தேவன் உங்களோடு கூடவே இருக்கிறார். இந்த தடைகள், இந்த இடர்பாடுகள் எல்லாம் தாண்டி நீங்கள் மேலே எழுப்பி வருவீர்கள். எத்தனை பேர் உங்கள் கால்களை பிடித்து உங்களை கீழே இழுக்க நினைத்தாலும், உங்கள் வளர்ச்சியை தடுக்க நினைத்தாலும், உங்கள் வெற்றியை குலைக்க நினைத்தாலும், கர்த்தர் உங்களோடு இருந்து இந்த ஆண்டு அவர் செய்கிற காரியம் மிகவும் பயங்கரமானதாக, ஆச்சரியமானதாக இருக்க போகிறது. விசுவாசிங்கன்னா மட்டும் நல்ல தலைக்கு மேலே கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, பார்க்கலாம். ஹல்லேலூயா. நான் நம்புகிறேன் ஒவ்வொரு விசுவாசிகளும் சொல்வீங்க, ஜனவரி ஆரம்பத்திலே சொல்வீங்க, ஜனவரி முடிவதுக்குள்ளேயே சொல்வீங்க, நிறைய காரியங்களை கர்த்தர் செஞ்சுட்டாரு. நான் சொன்னேன், ஆமென், விசேஷமாக ஃபாஸ்டிங் ப்ரேயரில் ஜெபம் பண்ணோம். இந்த வருஷத்தில் அநேகருக்கு நிறையா ஓப்பனிங்ஸ் ஆண்டவர் கொடுப்பாராக. எப்படிப்பட்ட ஓப்பனிங் தெரியுமா? நான் சொல்கிறேன், பிஸ்னஸ் பண்ணுற ஆளெல்லாம் இனி நேஷ்னல் லெவல் பிஸ்னஸ் கிடையாது, லோக்கல் லெவல் பிஸ்னஸ் கிடையாது. நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், இன்டர்நேஷ்னல் லெவலில் கர்த்தர் உங்களை உயர்த்தட்டும். ஆமென், தோத்துறோம். ஹல்லேலூயா. உங்கள் உயர்வு அந்த அளவிற்கு போகட்டும். ஆமென் சொல்லுங்கள், பார்க்கலாம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி நம்புறீங்க? எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இன்னும் சொல்கிறேன்,
சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறீங்களா நிறைய பேர்? தேவனுடைய பாலிசி சம்பளம் கிடையாது. தேவனுடைய பாலிசி என்ன தெரியுமா? நீங்கள் அநேகருக்கு கொடுக்குறவங்களா இருப்பீங்க. அப்படி என்ன தெரியுமா? நீங்கள் வேலை கொடுக்குற ஆளாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அதுதாங்க கர்த்தருடைய திட்டம், அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். இப்படி சொல்லுவேன், வருஷம் ஆனால் மாதம் ஆனால் கையை நீட்டி வாங்குறது தப்பு இல்லை. இது வரைக்கும் வாங்கிட்டு இருந்திருக்கலாம், இன்னமும் வாங்கிட்டு இருக்கலாம். நான் சொல்கிறேன், நீங்கள் அநேகருக்கு கொடுக்குற ஆட்களாக கர்த்தர் உங்களை உயர்த்தட்டும். எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? நான் ஏற்கனவே சொல்கிறேன், நிறைய பேருக்கு அப்படி ஆண்டவர் செஞ்சுருக்கிறாரு. ஆனால் மொத்த சபையுமே அப்படி மாறட்டும். ஆமேன். கம்மியாக வந்திருக்குது. யார் சொன்னீங்களோ அவங்களுக்கு மட்டும் நடக்க போகுது. நிச்சயமாக நடக்கும். அதிசயமான காரியங்களை செய்வான். வெறும் கோலும் கையும் என்ன மறைச்சான்? பரிவாரம். சும்மா போனான், வெறுமையாக போனான். திரும்பி வரும்போது சொல்கிறான், நான் வெறுமையாக இந்த இடத்துலேருந்து போனேன், ஆனால் என் அப்பா என்னை இவ்வளோ நிறைவாக திரும்ப கொண்டு வந்துட்டாரு. அதுதான் அதிசயம். எத்தனை மனுஷன் நான் சொல்லுவேன், ஆமென், பிரைஸ் தி லார்ட், உங்களை ஸ்டாப் பண்ணிக்கிட்டே இருந்தால் கூட அந்த ஸ்டாப் பண்ணுற மனுஷன் ஓஞ்சு போகிற அளவுக்கு ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். கரங்களை தட்டி நல்லா கத்திரமைப்படுத்துங்க. நல்லா தான் கையை தட்டுங்களேன். பாடணும்ல, ஏசேக்கு சித்தனா அடுத்துனது அதிசயம் தான். பிரைஸ் தி லார்ட். நீ மூட பிரைஸ் தி லார்ட். நான் என்ன செஞ்சுட்டே இருப்பேன்? திறந்துக்கிட்டே இருப்பேன். என் பிள்ளைகளுக்காக நான் திறந்துக்கிட்டே இருப்பேன். இன்றைக்கி அப்படிப்பட்ட நல்ல நன்மைகளை நீங்கள் காணப்போகிறீர்கள். எழுப்பி இருக்கலாமா இருக்கிற இடத்துல? பிரைஸ் தி லார்ட். 2 கரங்களை உயர்த்தி everyone of you to pray. நீங்கள் உங்கள் சூழ்நிலையை பார்த்து, உங்கள் காரியத்தை பார்த்து நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கலாம், இது நடக்குமா 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 நடக்குமா, ஏன் என் வாழ்க்கையில் மட்டும், ஏன் என் ஃபேமிலியில் மட்டும், ஏன் எனக்கு மட்டும், நிறைய நீங்கள் புலம்பி இருக்கலாம். கடந்த வருஷங்களெல்லாம் கூட நீங்கள் யோசிச்சு புலம்பி இருந்திருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டு நான் சொல்கிறேன், ஹல்லேலூயா, பிரமிக்கத்தக்க அதிசயமான காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்யறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். 2 கரங்களை உயர்த்தி நல்ல வாயை திறந்து எல்லாம் ஜெபம் பண்ணபடி, முன்னாடி இருந்து கடைசி வரைக்கும் எல்லா தேவ பிள்ளைகளும் நல்ல ஜெபம் பண்ணுங்க. நல்ல வாயை திறந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஓ பிரைஸ் தி லார்ட். நல்ல வாயை திறந்து எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தி உங்க உள்ளம் திறந்து நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும்படி கேட்கிறேன். ஹல்லேலூயா. நல்ல வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே, எதெல்லாம் தடையா இருக்குதோ அதெல்லாம் விலகி போகிறது, அதெல்லாம் விலகி ஓடுகிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். தட்டி எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நடக்கிறதற்காக நன்றி. உங்க ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் நான் பிளஸ் பண்ணுகிறேன். இந்த வார்த்தை அப்படியே அவங்க வாழ்க்கையில் நிறைவேறட்டும். ஆச்சரியத்துக்கு மேல ஆச்சரியம், பிரமிக்கத்தக்கமான நன்மைகள் அவங்க லைஃப்பில் நடக்கிறத பார்க்கட்டும், சபையில் நடக்கிறத பார்க்கட்டும். கரத்தை உயர்த்தி, நல்ல கரத்தை உயர்த்தி ஒரு வார்த்தை சொல்லுங்கள், அடுத்த வருஷம் ஆராதனைக்கு இதை காட்டிலும் 4 மடங்கு நாங்கள் பெருகி இருக்கணும். சொல்லுங்கள், கையை உயர்த்தி நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எண்ணிக்கையில சபை பெருகி இருக்கணும். எல்லாம் நமக்காக ஜெபம், நமக்காக எல்லாத்தையும் சொன்னோம். ஆண்டவரே, ஆலயம் எண்ணிக்கையில பெருகிறதுக்காக நன்றி. ஹல்லேலூயா. இன்னும் பெருகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பல மடங்கு பெருகட்டும், பல மடங்கு விருத்தியாகட்டும், தேசங்களுக்கு ஆசீர்வாதமா மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. அற்புத அடையாளங்கள் அதிசயங்கள் நடக்கட்டும். நாள்தோறும் கைகளை தட்டி நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பாருங்க தேவனே, அப்படியே செய்கிறதற்காக நன்றி. கம்ப்ளீட் எங்களை தருகிறோம். மொத்த விசுவாச மக்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த வருடம் முழுவதும் நன்மையும் கிருபையும் தம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழியட்டும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை காணட்டும். அப்படியே நீர் செய்கிறதற்காக நன்றி. மனதார பிளஸ் பண்ணுகிறோம். அடுத்த வருஷம் இந்த இடத்துல வர்றதுக்கு முன்னாடி சொல்லட்டும், போன வருடம் நான் இருந்த நிலைமை வேற, கர்த்தர் நிலைமையை கம்ப்ளீட்டா மாத்திட்டாருன்னு சொல்லட்டும். நடக்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.